அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் நெவர் வீக் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்னைக்கு தான் முதல் நிகழ்ச்சி இல்லையா, அதனால ஆரம்பமே அமக்களமா இருக்கணும். படம் எப்படி இருக்கும் என்னவோ, ஆனா ட்ரெய்லர் கலகலா இருக்கணும். அதான டெம்ப்ளேட். அப்போ நிகழ்ச்சி களை கட்டணும் அப்படின்னா வேற யாரு, நம்ம நண்பர் தான். அதே மாதிரியே வந்துட்டாருங்க. ஆனா வழக்கமா எப்பவுமே வரும்போது அப்படி குதூகலத்தோட ஒரு கேள்வியோட வருவாரு. இன்னைக்கு ரொம்ப சோகமா வந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய மண்டையில இவ்வளவு பெருசு வீங்கி இருந்ததுங்க. பார்த்த உடனே கேட்டேன், என்ன நண்பரே என்ன ஆச்சு, எங்கேயாவது இடிச்சுக்கினீங்களா, இவ்வளவு பெருசா வீங்கி இருக்க அப்படின்னு. அப்படியே சோகமா என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. ஒன்னும் பதில் சொல்லல. அப்படியே சோஃபால உக்காந்துட்டாரு. சரி, நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா கேட்டேன், பாருங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா, இல்ல ஐஸ் பேக் ஏதாவது வைக்கிறீங்களா, இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு. நண்பர் வந்து ஒரு சினிமா நடிகருடைய பயங்கரமான ஃபேனுங்க. அந்த நடிகர் வந்து ஏதோ ஒரு வெளி மாநிலத்துக்கு போயிருக்காரு போல இருக்கு. அங்க ஹோட்டல்ல போயிட்டு பீஃப் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. எங்கேயுமே கிடைக்கலையா. அவரு உடனே நான் என்ன சாப்பிடணும் அப்படின்றத நான் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு பொங்கி எழுந்து ஏதோ பேசியிருக்காருங்க. அதை பார்த்த உடனே தான் நண்பருக்கும் ஆமா ஆமா நான் என்ன சாப்பிடணுன்றத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இல்ல அது நண்பர் சொன்னது என்னன்னா வந்து கொட்டிக்கிட்டு போன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் பாலிஷ்டா சொன்னேங்க. நண்பர் உடனே என்ன பண்ணிருக்காரு, என்ன டிஃபன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க வீட்டம்மா அப்படியே வித்தியாசமா பார்த்துட்டு வேற என்ன உப்புமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர் கடுப்பாயிடுச்சு. நோ நோ நோ, நான் என்ன சாப்பிடணுன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் இன்னைக்கு பூரி தான் சாப்பிட போறேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, ஆமா காலையில எழுந்த உடனே அப்பனும் பிள்ளையும் ஒரு மொபைல நோண்டின்னு உட்காந்துக்கிறீங்க, இல்லாட்டா வந்து டிவி முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, கிச்சன்ல உட்காந்து எல்லா வேலையும் செய்யறது நான் தான், ஒரு துரும்பு எடுத்து போட கூட யாரும் ஹெல்ப் பண்றது கிடையாது, இதுல உனக்கு பூரி வேணுமா பூரி அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு உரிமை குரல் எழுப்பியிருக்காருங்க. உடனே வீட்டம்மா உள்ள போயிருக்காங்க, கையில அந்த பூரி கட்டையோட வந்திருக்காங்க. நமக்கெல்லாம் ஒண்ணே புரியுது இல்ல, எதுக்கு அந்த பூரி கட்டை அப்படின்னு நண்பருக்கு புரியல. நேரா வந்தவங்க மொட்டுன்னு மண்டை மேலேயே ஒண்ணு போட்டுட்டு, நீ என்ன சாப்பிடணுன்றத நீ டிசைட் பண்ணிக்கோ, அதே மாதிரி நான் என்ன சமைக்கணுன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இஷ்டம் இருந்தா போய் அந்த உப்புமாவை கொட்டிக்க, இல்லன்னா ஏதோ ஒரு நைட்டுக்கு தோசை சுடலான்னு பார்த்திருந்தேன், அதுக்கப்புறம் ராத்திரிக்கும் இந்த மீந்து போன உப்புமா தான், எப்படி வசதி அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதுதான் நண்பர் சொன்ன சோக கதை. சரி, வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு, விடுங்க நண்பரே, இதெல்லாம் ஒரு குடும்பம்னா சகஜம் தானே அப்படின்ன உடனே, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க வந்தேன், நிறுத்திட்டேன். இல்ல ஜூஸ் கொண்டு வரவா அப்படின்னு. என்ன ஜூஸ் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். இல்லங்க, என்ன ஜூஸ் குடிக்கணும்ன்றது உங்க உரிமை, ஆனா எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த காலையில வந்து முள்ளங்கி ஜூஸ், அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து டர்னிப் ஜூஸ் இதுதான் கொடுக்கறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நண்பர் அப்படியே பார்த்துட்டு, இது காலையும் இல்லை மாலையும் இல்லை, மத்தியானம் தானே, அதுக்கு என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னாரு. பாகக்காய் ஜூஸ் அப்படின்னு சொல்லாம கொள்ளாம நண்பர் ஓடி போயிட்டாருங்க. இந்த உரிமைகளை பத்தி பேசும்போது கட்டாயமா கடமைகளை பத்தியும் பேசி ஆக வேண்டும். 6ஆம் தேதி எங்களுடைய கல்யாண நாளுங்க. அப்போ என் தங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 5000 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சுட்டு இதை வந்து என் மனைவி கிட்ட கொடுத்துட சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமை. என் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நான் மனைவி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி 5000 ரூபாய் அனுப்பிச்சிக்கிறாமா, இதுல என்ன ஏதோ புதுசு புதுசா மிஷின்லாம் வந்துக்குதுன்றாங்களே, சமையலுக்கு உதவியா, அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கட்டா அப்படின்னா, அதெல்லாம் உன் காசுல வாங்கி கொடு, இது வந்து என் நாத்தனார் கொடுத்த காசு, சரி என்ன வேணும்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. நானும் என்னென்னவோ மாடலு, அது ஆன்லைனை காமிச்சு இந்த மாதிரி வேணுமா அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு, அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, அப்போ நேரா கிளம்பி போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு. இது நாங்க இருக்கிறது சிட்டியை விட்டு ரொம்ப 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 தள்ளி, அதனால போயிட்டு வருது பெரிய கஷ்டங்க. அதனால இல்ல இல்ல நான் வரல, நீ தான் அந்த மற்ற சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போவல சிட்டிக்கு, அப்ப போகும்போது கையோட வாங்கிட்டு வந்துரு அப்படின்னாங்க. சரி என்ன மாடல் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க மாடலு, நம்ம ஐயா ஜெயராமன் சேகர் அவர்கள்கிட்ட தான் கேட்டேன், எங்கேயாவது இது விக்குமா எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அவரும் நான் ட்ரை பண்றேன்னு இருக்காரு. அப்படின்னா ஊர் உலகத்துல இல்லாத மாடல் அப்படின்னு கேக்குறீங்களா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. கமல்ஹாசன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாராம், அந்த மாதிரியான ட்ரெஸ் வேணும் அப்படின்னாங்க. இல்லம்மா அது கொஞ்சம் பெருசா இருக்குதே, எனக்கே லூசா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு வாயை விட்டேன். ஆமாமா, உனக்கு எல்லாமே லூசா தான் இருக்கும், பரவாயில்ல அதுல சின்ன சைஸ் இருக்கா பாரு, அப்படி இல்லாட்டா கூட கவலை இல்ல, டெய்லர் கிட்ட கொடுத்து டக் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நண்பர்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது எங்க விற்கும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் வீட்டுல வந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு பாட்டு வாங்காம இருப்பேன். அதுக்குதான் நண்பர்களே. நம்ம போன வாரம் ஒரு சேனல் இன்டர்வியூல சொல்லியிருந்தோம். அதாவது அவர் என்ன கேட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் இந்த விஷயத்தை பத்தி கருத்து சொல்லவே இல்லையா அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், ஏங்க அவங்க யாருங்க நடிகர்கள்,
சினிமா பாக்குறீங்களா, நல்லா இருக்குதா, சில்லறைய செதற விட்டுட்டு வாங்க. ஏன் அவங்க கிட்ட போயிட்டு கருத்து சொல்லுன்னு கேட்டுனுக்குறீங்க? அவங்க ஏன் இந்த விஷயத்துல கருத்து சொல்லல அப்படின்னு கேட்கறதே தப்பு. ஏன்னா இப்படி கேட்க போய் தான் வந்து எல்லாத்துலயும் கருத்து சொல்லின்னு நாட்டை குட்டிச்சோறாக்கி நிக்கிறாங்க. இதா இவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கேட்டாரே ஒரு கேள்வி. சொல்றாரு, தங்கம் விலை ஏறுகிறது, அரிசி விலை ஏறாதது ஏன்? நடிகர் நானா படேகர். ஏங்க, நாங்கெல்லாம் காசு கொடுத்து அரிசி வாங்கி பொங்கி தின்றது உனக்கு பிடிக்கலையா? கண்ணுல கொல்லி வைக்குதா? உனக்கு என்ன, நீ சோகா வந்து கோதுமை ரொட்டி சாப்பிட்டு போயிட்டே இருப்ப. அரிசி திங்கிற நாங்க தானே கஷ்டப்படணும். ஏன் கேட்க வேண்டியது தானே, கோதுமை விலை ஏன் ஏறலாம்னு கேட்க வேண்டியது தானே. என்ன சோகா கேட்கிறார் பாருங்க, அரிசி விலை ஏறாதது ஏன்? இவங்களெல்லாம் கருத்து சொல்ல சொன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து இப்படி நடிகர்கள் சொல்ற கருத்தெல்லாம் கேட்டு நம்ம ஏமாந்துட்டு இருக்க போறோமோ தெரியல. நண்பர் புரிஞ்சுக்கினார்னு நினைக்கிறேன். நல்ல தலையிலேயே வந்து அவருக்கு ஏறி விட்டது. இனிமே வந்து நடிகர்கள் சொல்ற கருத்தெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை இவர் ஆசைப்பட்ட மாதிரி அரிசி விலை ஏறினாதான் நமக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இந்த சினிமாக்காரங்க கருத்து சொல்றதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க அப்படின்னு. இதை பாருங்க, அமைச்சரின் உதவியாளருக்கு அரசு ஒப்பந்தம், நீதிமன்றம் கேள்வி. என்ன சொல்றாங்க, அரசு சம்பளம் பெறும் அமைச்சர் பெரிய கருப்பனின் உதவியாளருக்கு 1.25 கோடி மதிப்பிலான சாலை ஒப்பந்த பணியை நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி பார்க்க போனா அது டோலர்கள் பாணி தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு தான் ஏற்கனவே அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த கம்யூனிஸ்ட்ல இருக்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த உதவியாளர்கள் அப்படின்னு டிஃபரெண்ட் கிரேட்ஸ்ல அது எல்லாமே டோலர்கள், சகாவுக்கள், அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்களா. அவங்களுக்கு வந்து ஏதோ சம்பளமும் அரசு சம்பளமும் கொடுப்பாங்களா. சாதாரணமா ஒரு அரசு ஊழியர் மத்திய அரசு பணியில 20 வருஷம் வேலை பார்த்திருந்தாதாங்க ஃபுல் பென்ஷன். ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 20 வருஷம் கண்டிஷன் கிடையாது. ஏதோ 2 வருஷமோ இல்ல 3 வருஷமோ தான் சொல்றாங்க. அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு முழு பென்ஷனா அவங்கள நீக்கிட்டு இன்னொரு செட் ஆஃப் சகாவுக்களை கொண்டாந்து அவங்க வேலைக்கு வச்சுப்பாங்களாம். என்ன சோகா, கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்க கூடாதா? இப்படி கான்ட்ராக்ட கொடுக்கணுமா? சரி, இது வந்து நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதா? இந்த மாதிரி எத்தனையோ நெருக்கடியை பார்த்தவர் எங்க அமைச்சர், இதெல்லாம் சமாளிக்க மாட்டாரா? இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரே சினிமா நடிகர்களா வந்து நிற்கிறாங்க. கொடைக்கானலில் அனுமதியின்றி நடிகர்கள் பங்களா. கொடைக்கானலில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா ஆகியோர் கட்டிய கட்டுமானம் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டது. நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு. ஏங்க, வாய்கிழிய பேசினீங்க. உங்க ஊர்ல கட்ட வேண்டியது தானே. ஏங்க எங்க மாநிலத்துல உட்காந்து கட்டிக்கிறீங்க? பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா 2 பேருமே கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அனுமதி இல்லாம கட்டணும்னா தமிழ்நாடு தான் ஏத்தது அப்படின்னு நினைச்சீங்களா? இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இவங்க தான் வந்து போராளி வேஷம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி போராளி வேஷம் போடுற நடிகர்கள் பல பேருக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுத்தனங்கள் இருக்கு அப்படின்னு எத்தனை செய்தி படிச்சாலுமே அது நம்ம மூளைக்கு ஏற மாட்டுது. ஆஹா, என்னமா கருத்து சொல்லிட்டார் அப்படின்னு ஓடினுக்கிறோம் பாருங்க. அது வரைக்கும் இவங்க நம்ம தலையில மிளகா அரைச்சிங்க தான் இருப்பாங்க. அவங்க ஊரை விட்டுட்டு நம்ம ஊர்ல வந்து அனுமதி இல்லாம கட்டுவாங்களாம். நாம வந்து இவங்களுக்காக சில்லறைய செதற விடணும். இதுவும் பாருங்க, நம்ம உலக நாயகன் தான். இந்தியாவின் பன்மைத்துவத்தை காக்க தெற்கிலிருந்து ஒலிக்கும் போர் முரசு, முரசொலி கேட்கிறது அப்படின்றார். நாட்டுக்கு நன்மை வேண்டும், நம் கைகள் இணைய வேண்டும். உங்க சின்னமே இப்ப அந்த கைகள் இணைந்தது தானே, எல்லாம் கரெக்ட். இந்தியாவின் பன்மைத்துவத்தை அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா இவர் யாரோட போய் இவர் கட்சியை இணைச்சினாரோ, அத கூட்டணி இல்ல, அந்த கட்சியில இருக்க மிக முக்கிய ஒரு மூத்த தலைவரான ராசா அவர்கள், அவர் என்ன சொல்லிடுறாரு, ஒரு நாடு அப்படின்னா ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அப்புறம் இவர் வந்து பன்மைத்துவத்தை அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்குமே வந்து அந்த கொள்கை அளவில் பெரிய மாறுபாடு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா காசுக்கு ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்களா? கரெக்ட் தான். இதுல நிறைய பேர் வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க, ஒரு பேசினது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்சி கூட்டத்துல வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த ஊழல் செஞ்சவங்க அவங்க கூட எல்லாம் கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. அதே மாதிரி பாண்டே அவர்களது இன்டர்வியூலையும் திமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கு கிடையாதுன்னு சொன்னாரு. இப்ப கூட்டணி வச்சுக்கினாரு அப்படின்னு. அந்த வீடியோவை நான் நல்லா பார்த்தேங்க. அவருடைய கட்சி கூட்டத்துல கேட்கறாங்க, ஊழல் செய்தவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னா, கொடுக்கலாமே. கயவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று வாக்குறுதி கொடுக்கலாம். குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்தால் அவர்களுடன் கூட்டணி கிடையாது என்று வாக்குறுதி கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி கிடையாது என்று வாக்குறுதி கொடுக்கலாம்.
அதான் யோசிச்சு பாருங்க. கொடுக்கலாம் இதைத்தான் சொன்னாரே தவிர கொடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவரு என்ன உஷாரா வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிறார் பாருங்க. ஆனா கொடுக்கலாம் அப்படின்னா எப்ப வேணா கொடுக்கலாம். டேட் போட்டா சொன்னாரு இன்னைக்கு கொடுப்போம் அப்படின்னு. இது தெரியாம அன்னைக்கு ஏராளமான பேர் சில்லறைய செதற விட்டாங்க. அடுத்தது பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூல பாண்டே அவர்கள் பாயிண்டடா கேட்கிறாரு, திமுகவோட கூட்டணி இருக்காது சொல்லிட்டா போச்சு. சொல்லியாச்சு. எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு போட்டுக்கங்களேன். எப்படி போட்டுக்கங்கன்னு தான் சொல்றாரே தவிர அவரு வாயிலிருந்து திமுகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு வரவே இல்லைங்க. என்ன சோக்கா வார்த்தையில விளையாடுகிறார் பாத்தீங்களா அவரு. ஆனா இது கூட தெரியாத மரமண்டைகளா இருந்திருக்கோம் நாம. என்னைக்குதான் நாம திருந்த போறோமோ தெரியல. அவர் ரொம்ப உஷாரா இருக்காரு. என்ன அழகா வார்த்தைகளை வச்சு விளையாடி இருக்காரு பாருங்க. இவர் தான் அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போட வந்த மாமணிதானா. இதையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ராஜ்யசபா எம்பி, அதுக்கப்புறம் எம்பி பதவி முடிஞ்ச பிறகும் பென்ஷனு, இதெல்லாம் யார் கொடுப்பீங்க? நீங்க பாட்டுக்கு இப்ப குறை சொல்லுவீங்க, குறை சொல்ற நீங்க காசு கொடுப்பீங்களா அப்படின்னு அவரு கேட்டாருன்னா, ஐயோ என்னாலாம் காசு கொடுக்க முடியாதுங்க, நீங்க யாரோட ஒன்னா கூட்டணியில இருந்துக்காங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நேற்றுக்கு நாம சொல்லியிருந்தோம் பாஜகவில் சிந்தன் பைடெக் அப்படின்னு, அதாவது கமல்ஹாசன் அவர்கள் 2025 ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மானிமாவுக்கு. அநேகமா அவரு தான் போட்டியிடுவார். இவர் ராஜ்யசபாவுக்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பீதியில இருக்காங்களா அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும். சோ நேத்தைக்கு அந்த சிந்தன் பைடெக் நடந்தது அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த சிந்தன் பைடெக் அமித்ஷாவும் ஜே.பி. நட்டா அவர்களும் தனியாக 47 நிமிடங்கள் 16 நொடிகள் பேசியிருக்காங்களாம். அவங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்களா, வேற யாரும் இல்லையா. சோ அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத நம்ம சிரிப்பு நிருபர் நம்பத்தகாத வட்டாரங்களில் ரிப்போர்ட் அமைச்சிருக்காருங்க. பார்க்கும்போது பகீர்னு இருக்குது. அந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்குதுங்க. அதாவது பாஜக என்ன முடிவு பண்ணியிருக்காங்களாம், 3வது முறையாக மோடி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு 2025 ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு தமிழக சட்டசபையை கலைத்து விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா கலைச்சிட்டா அந்த ராஜ்யசபா தேர்தல் நடக்க முடியாது இல்லையா. சோ அப்ப கமல்ஹாசன் அவர்களும் ராஜ்யசபாக்கு வர முடியாது, இதை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்ற நிலைமையில தான். ஏன்னா பாஜக வழக்கமா இது மாதிரி ஆட்சி கலைப்பு அப்படின்றதெல்லாம் பண்றது கிடையாதுங்க. ஆனாலும் வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைவுக்கு தள்ளப்பட்டு விட்டோமே அப்படின்னு நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியதாக நமது சிரிப்பு நிருபர் தகவல் கொடுத்திருந்தாரு. அப்போ ராஜ்யசபா கனவும் போச்சா? கடைசியாக இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா நான் பாக்குறேன். கடந்த வாரம் பெரிதாக பேசப்பட்ட விஷயம் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். இதுல பாருங்க, டிஜிபி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது டிஜிபி ஏதோ அந்த ஜாபர் சாதிக்குடன் இருந்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஏதோ அவார்டுலாம் வேற சொல்லியிருந்தாங்க. டிஜிபி என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காரு, அது அவார்டெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோட சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணும்போது அவர் ஏதோ ஒரு 10 என்னவோ சிசிடிவி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் போல இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு மொமெண்டோ தான் நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் மீது இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்த பிறகு அந்த 10 சிசிடிவியை இம்மீடியட்டா ரிமூவ் பண்ணிட்டு அதை திருப்பி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து அந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனா அதை திருப்பி கொடுத்துருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லையா. இது ஒரு தனியார் அமைப்புக்கோ இல்ல ஒரு தனி நபருக்கோ கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ சொல்லலாம். இது முழுக்க முழுக்க மக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட சிசிடிவிக்கள் அப்படின்னும் போது அதை திருப்பி கொடுத்துருக்க வேண்டாம். சரி விடுங்க, யாரோ ஒரு சிலர் அந்த பழைய ட்வீட் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால இதை பத்தி நாம எதுவும் பெருசா கேட்கக்கூடாது. இதுல திமுக ஐடி விங்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது எம்பி அண்ட் சீனியர் அட்வொகேட் வில்சன் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இந்த போதை பொருள் கடத்தல் விவகாரத்துல திமுக கட்சியையும் அதுக்கப்புறம் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் இப்படின்லாம் சேர்த்து சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கட்சியையோ இல்லை கட்சி தலைவர்களையோ தொடர்பு படுத்தி பேசுபவர்கள் மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாருங்க. உடனே ஒரு சிலர் வழக்கு போடு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எதிர்த்தரப்புல இருந்து. சரி, எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, பாருங்க,
நல்லா கவனிக்கணும். ஆஹ் அண்ணன் வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரியே இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இன்னும் ஜாபர் சாதிக் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீதான குற்றங்கள் உறுதி செய்யப்படவில்லை, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. அது கோர்ட்ல கேஸ் நடக்கும், அது இட் டேக் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நடுவுல பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த அகைன் ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு தான் சொல்லணும், அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீங்களே பாருங்க. சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கிற்காக வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்தது பாஜகவின் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள். பாஜகவிற்கும் ஜாபர் சாதிக்கிற்கும் என்ன சம்பந்தம் என யார் விளக்குவார்கள்? அதாவதுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே திமுகவை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் பல சேனல் விவாதங்கள்ல திமுகவின் சார்பாக கலந்து கொண்டு திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவரே சொல்லிட்டாரு, சர்வதேச போதை கடத்தல் மன்னன்னு டைட்டிலே கொடுத்துட்டாரு. இதுல அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி வழக்கில் விடுதலை வாங்கி கொடுத்தது பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜ், பாஜகவிற்கும் சாதிக்கிற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. முதல்ல பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவில் இணைந்தது 2020. இந்த வழக்கு 2013 இருந்து 2017 வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். அடுத்தது ராம் ஜெத்மலானி, எவ்வளவு பெரிய ஒரு வழக்கறிஞர், இந்தியாவிலேயே ஒரு மிக பிரபலமான மிக திறமையான வழக்கறிஞர். இந்திரா காந்தியை கொலை செய்தவர்கள்னு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக அவர் ஆஜரானார். ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னா, கிளையண்ட் வராங்கன்னா அவங்களுக்காக வாதாடுவதுதான் அவரது கடமை. ஏன்னா அந்த கிளையண்ட் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டியது நீதிபதி. எப்படிங்க லாயரே முடிவு பண்ணிட்டு நீ குற்றவாளி, நான் உன் கேஸ் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? Nobody should go unrepresented. அதனாலதான் பாத்தீங்கன்னா, யார் மேலேயாவது குற்றச்சாட்டு இருக்கு, அவருக்கு வக்கீல் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா கோர்ட்டே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது கூட தெரியாம இவர் பாட்டுக்கு இவருக்கும் அந்த கட்சிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு வாயில வடை சுட்டுகிறாரு. ஃபேக்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். இப்படி கட்சிக்காரங்களையே டைட்டில் கொடுத்து போட்டாங்கன்னா, இவங்க ஐடி விங்ல சிவில் கிரிமினல் வழக்குகள் போடுவோம் அப்படின்னு அண்ணன் வில்சன் அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? சரி, அதை விடுங்க. இந்த ட்வீட்டை பாருங்க. இவர் நாம் தமிழர் கட்சியில இருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமா, அவர் அங்க இருந்தப்போ என்னென்னலாம் பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ திமுகவுல வந்துட்டாரு, ஏதோ ஒரு அமைப்புல நிர்வாகியா கூட இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 3 மாசமா ஒருத்தன் 45 தடவை டெல்லியில இருந்து வெளிநாடுகளுக்கு போதை மருந்து கடத்தி இருக்கான். அகைன் இதுவும் நிரூபிக்கப்படாத ஒரு அலிகேஷன், ரைட்? முடிவே பண்ணிட்டார். 3 வருஷமா 45 தடவை கடத்தி இருக்கான் ஒருமையில். எப்படி நேத்து வரைக்கும் அவர் அயலக பிரிவு ஏதோ ஒரு நிர்வாகியா இருந்தாரு, கட்சியை விட்டு நீக்கின உடனே ஒருமையில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்னு சொல்லுங்க? இந்த மாதிரியான நிர்வாகிகளை வச்சுக்கின்னு எனக்கு அந்த பஞ்சதந்திரம் உலகநாயகன் டயலாக் தான் வருது. உங்களை எல்லாம் வச்சுக்கின்னு இப்பதான் புரியுது, தினமும் ராத்திரி தூங்க போனா என்ன பிரச்சனையே இவங்க கொண்டு வருவாங்களோ அப்படின்னு கவலையாக இருக்கின்றது. கரெக்ட். இந்த மாதிரியான நிர்வாகிகளை வச்சுக்கினா சத்தியமா தூக்கம் வராது யாருக்குமே. ஆல் சடன் டன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் நண்பர்களே, ஏற்கனவே பல விஷயங்கள்ல சுட்டி காட்டினா மாதிரி திமுகவுல இந்த ஜாபர் சாதிக் கைது, அதுக்கப்புறம் அவருக்கும் இந்த போதை கடத்தலுக்கும் தொடர்பு அப்படின்ற செய்திகள், இதுல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், எப்படி இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் சென்டர் இல்லை. ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களே போதை கடத்தல் மன்னன் ஒரு டைட்டில குத்துறாங்க. இவங்களே 3 வருஷத்துல 45 தடவை அவர் கடத்திக்கிறாரு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்துச்சா நீங்க பாட்டுக்கு கட்சியையோ கட்சி தலைவர்களையோ தொடர்பு படுத்தி பேசினால் சிவில் கிரிமினல் வழக்கு பாயும் அப்படின்னா, முதல்ல உங்க நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. இந்த மாதிரி எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இனிமே என்ன இருக்கு அப்படின்றீங்களா? கலைஞர் காலத்தில் இருந்த திமுக இது இல்லை. தேர்தல் கிட்டக்க வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல கட்சி நிர்வாகிகள் ஆளாளுக்கு இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கின்னு பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்கி இருக்கின்றது. மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.